அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் மூத்த பெற்றோர்களை கனப்படுத்தும் இந்த ஆராதனையில் ஆண்டவரை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த மூத்த பெற்றோர்களோடு கூட இணைந்து அவர்களுடைய அனுபவங்களோடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை எல்லாரும் சொல்ல போகிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவேன். இன்றைக்கும் மூத்த பெற்றோருடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிமித்தமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், நம் சபை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்வேன். அவர்கள் தொழுது கொள்கிறதுக்கு இப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? இப்போ என்ன செய்கிறது? சங்கீதம் 51:15 சொல்லுகிறது, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம் புகழை அறிவிக்கும். உதடுகளை திறப்பதற்கும் ஜெபம் பண்ணுறாரு தாவீது. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம் புகழை அறிவிக்கும். அதனால் நம்ம எல்லாரும் உதடுகளை திறந்து வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடப்போகிறோம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி இந்த நேரத்தில் அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், பெரியோரே, பிரபுக்களே, சிறு பிள்ளைகளே, எல்லோரும் தேவனை துதியுங்கள் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி பாடும். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்ப்போரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணை உற்சாகமாய் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மழையில் படித்தோரை துதியுங்கள், அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் படிக்க கொடுத்தனை துதியுங்கள், பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள்,
செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிப திருப்பி எல்லாரும் சொல்லுவோம். தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரை பிரபுக்களே பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே ஆயுதம் வாய்க்காதே. திருப்பி சொல்லுவோமா? உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசுக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசுக்கு நிதியவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கல உன்னதமானவரின் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவிலும் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சொல்லுவோம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கரங்களை தட்டி அவருடைய சட்டையின் கீழாய் நம்மை வைத்திருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். முடிந்தவர்கள் எழுந்து நின்று நல்லா தேவனை ஆராதிக்க போகிறீங்க. வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் மோசைக்கு அடுத்து ஜாஷுவாவை ஆண்டவர் ஏற்படுத்தும் போது ஜாஷுவா பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா கவனிக்கணும். நீங்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மூத்த பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லா மூத்த பெற்றோருக்காக நன்றி செலுத்துங்க. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவேன். சத்தமாக சொல்லுங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவேன். உன் தகப்பனையும் உன் தாயையும், ஆமாம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீங்கள் கனம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஜாஷுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கரங்களை தட்டுவோமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் தகப்பனோடு கூட இருந்த ஆண்டவர்
உங்க தாயோடு கூட இருந்த ஆண்டவர், உங்க மூதாதையோடு கூட இருந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கணுமா? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னுடனே இருப்பேன். அடுத்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நல்ல சத்தமா சொல்லுவோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது, கரங்களை ஊற்றி சொல்லுவோம், என் தகப்பனை என் தாயையும் நான் கனம் பண்ணுவேன், என் தகப்பனை என் தாயை நான் கனம் பண்ணுவேன், என் திருச்சபையில் இருக்கிற மூத்த பெற்றோர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்பதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு அடுத்து ஒரு வார்த்தை, உன் காரியம் எல்லாத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன், உன் காரியம் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவேன். கரங்களை தட்டுங்க, உன் காரியம் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவேன். ஆமா, எப்ப தெரியுமா? எல்லாவற்றையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கன பண்ணும்போது மாத்திரமே. அருமை சகோதரா சகோதரி, உன் மூத்த பெற்றோர்களை கனம் பண்ணும்போது மாத்திரமே ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு. திருப்பி ஞாபகப்படுத்துறேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் கர்த்தரையே நம்பி இருக்கிற அனுபவம். இன்னைக்கு நம்ம மகிழ்விக்கும் மண்ணால சொன்னோம்ல, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் ஐ வில் பி கான்ஃபிடென்ட். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கரங்களை தட்டுவோம், இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஐ வில் பி கான்ஃபிடென்ட். ஏன்னா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை சங்கீதக்காரன்கிட்ட இருந்தனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் ஒரு நாளும் அப்பத்துக்கு தெரிந்ததில்லை, நீதிமான் ஒரு நாளும் அப்பத்துக்கு தெரிந்ததில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஐ வில் பி கான்ஃபிடென்ட் ஹிஸ் வேர்ட்ஸ், ஹிஸ் ஆக்ஷன். ஆண்டவருடைய செயல்பாடு மேல, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படின்னா உங்கள் முகத்தை பார்க்கணும் ஏசப்பா, உங்கள் முகத்தையே தான் பார்க்கணும். அவருடைய முகத்தை பார்க்காம நம்மளால் நம்பிக்கையாக இருக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். அப்போ அவருடைய முகத்தை பார்த்தா தான் பாடுகள் போகும், எல்லாமே நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? உங்கள் முகத்தை பார்க்கணும். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைச்சு பார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய முகத்தை பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்த்து, உங்க முகத்தை பார்க்கணுமே ஈசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஈசையா, உங்க எல்லாரும் சத்தமாக எல்லாரும் முகத்தை பார்க்கணும் ஏசையா, அல்லேலூயா. Thank you divine. Alleluia, Alleluia. I will be confident. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. அவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் கடந்து வருவதா? ஏசையா
உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். யோர்தான் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணும் இயேசையா, முகத்தை பார்க்கணும் இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணும் இயேசையா, முகத்தை பார்க்கணும் இயேசையா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி எல்லாரும் தேசத்து கட்டுகள் அறுந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் விரிடும். உங்க முகத்தை பார்க்கணும் இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அல்லேலூயா. Jesus, thank you ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. Jesus. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இங்க ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. உங்க மேல தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்துல வீற்றிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் தான் சொல்ல போறீங்க. அப்படியே ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்ல போறீங்கன்னா, ஏசையா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்திருக்கிறேன், என் முன்னே நிறுத்திருக்கிறேன். எனக்கு விரோதமாக எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். என் மேல் யுத்தம் எழும்பினாலும் ஐ வில் பி கான்ஃபிடென்ட். இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தேங்க்யூ ஆண்டவரே. இயேசையா, உம்மைத்தான். ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லலாம். என் முன்னே நிறுத்தி உள்ளே இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அன்பின் ஆண்டவரே, எங்க முன்னாடி நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்க நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே. எங்க துருகமும் நீங்க தான், எங்க கோட்டை நீங்க தான். எங்களை நடத்துங்க. எங்க மூத்த பெற்றோருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்ன வார்த்தையின்படி தகப்பனையும் தாயும் கனம் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான ஞாயிறு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முதியோர்களை நாங்கள் நினைவு கூறுகிற கனப்படுத்துகிற நாளாக இந்த நாளை ஆசரிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே முதியோர்களின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முத திருமறையின் வழியாக நாங்கள் முயற்சிக்கும் போது இந்த நாளிலே உடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் வேத வசனங்களின் வழியாக உண்மைகளை உணர்ந்து கொள்ள எங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் இதயங்களை விசாலமாக்கும்போது நாங்கள் உம்முடைய கற்பனைகளின் வழியாக
ஓடுவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாகவே நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க இப்பொழுதும் எங்கள் இதயங்களை திறந்தருளுபடியாக ஜெபிக்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த அருமையான நல்ல சமாரியன் திருச்சபை மக்களோடு இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க துதிக்க இந்த ஆராதனையில் பங்கு பெற ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் திருச்சபையின் போதகர் அன்புக்குரிய அருள் திரு ஆர்வி சிங் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தின் துணைத் தலைவராக ஆண்டவராலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு வந்து நான் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற வாய்ப்பு அவர் மூலமாக கர்த்தர் கொடுத்தார். அதற்காக தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். முதியோர்கள் அநேகரை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில இடங்களிலே முதியோர்கள் பாரமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிற காலமாக இருக்கலாம். காலம் அப்படி சில நேரங்களில் இருக்கலாம், சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் மிகவும் அவர்கள் இருக்கிற இல்லத்திற்கும் குடும்பத்திற்கும் சுற்றுப்புற சூழலிலும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்பது ஒருவேளை இப்பொழுது புரியாவிட்டாலும் காலங்கள் செல்ல செல்ல என்ன செய்யும், புரியும். சில நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரே ஒரு முறைதான் இங்கே இந்த முதியோர்களுடைய பிள்ளைகள் அநேகர் இருப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கு கனப்படுத்த முடியாத நிலையில் முதியோர்கள் இருக்கலாம், அவங்க பிள்ளைங்களும் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, நீங்கள் ஒரு முறை மட்டுமே அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். அவர்களும் உங்களுக்கு பெற்றோராக இருக்க முடியும். இன்னொரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. மற்றும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அமையாது. இந்த உலக வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் இவர்கள் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்க முடியும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். மற்றொரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த முடியாத அநேகர் நினைவு நாட்களிலே கல்லறையில் போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே உயிரோடு இருக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாக என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. அதனால் என்ன செய்வாங்க, கல்லறையில் போய் என்ன செய்வாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க நினைவு நாளில். தேவையில்லை. நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்நாளின் தருணங்களை சரியான விதத்தில் இப்படி திருச்சபை எப்படி கனப்படுத்துகிறதோ அதுபோல் நீங்களும் கனப்படுத்தி வாழ்வீர்களே ஆனால் கல்லறையிலே போய் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை அதான். 10 கற்பனைகளை கொடுத்தாலும் வாக்குத்தத்தத்தோடு கொடுக்கப்பட்ட முதல் கற்பனை எது அப்படின்னா இதுதான். நீ நன்றாக இருக்கணும், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு 3 வேத பகுதிகள் வேறு ஒரு தலைப்பில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு பொருத்தமான பகுதிகளாகத்தான் அமைந்திருக்கிறது. முதல் வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இதிலே பார்க்கும்போது இளம் தலைமுறையாக இருக்கிற யோசுவாவிற்கு இதற்கு முந்தின தலைமுறையிலே வாழ்ந்த மோசே ஒரு சவாலாக இருக்கிறார். என்ன சவால் என்றால், மோசேயினுடைய விசுவாசம் இந்த யோசுவாவுக்கு மிகப்பெரிய சவால். The faith of Moses is a great challenge to Joshua. ஏன் அப்படின்னா, விசுவாசத்தினாலே மோசே செய்த காரியங்கள் மிக மகத்துவமான காரியங்கள். அவைகளெல்லாம் திரும்பி பார்க்கும்போது இவருக்கு ஒரு பயம் வருகிறது. இவ்வளவு சிறப்பாக அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி மாபெரும் அற்புதங்களை நிகழ்த்தி மக்கள் அடிக்கடி கல்லெறிய வந்தாலும் அந்த மக்களுக்காகவும் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி இந்த ஜனங்களின் பாவத்தை மன்னியும், அப்படி இல்லாதிருந்தால் என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து என்ன செய்யும், கிறுக்கி போடும். தன்னை கல்லெறிய வந்த மக்களுக்காக கர்த்தரிடத்தில் பண்ணின ஜெபம். இந்த ஜனங்கள், ஆண்டவர் சொல்கிறார் இடத்திலே நான் உங்களோடு வர முடியாது என்று சொல்கிறார். அப்பொழுது மோசே கேட்கிறான், நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கூட்டி கொண்டு வந்தீரே, எங்களோடு வராமல் போய்விட்டால் சுற்றுப்புறத்திலே பார்க்கிற ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? உண்மை அல்லாமல் நாங்கள் எங்கே போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீர் கட்டாயமாக எங்களோடு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தது இரண்டாவது மிகப்பெரிய சவால். மோசே
கடவுளின் பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அது யோசுவாவை பொறுத்த மட்டிலே மோசையைப் போல நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ முடியுமா என்கிற மிகப்பெரிய சவால் என்ன செய்கிறது இருக்கிறது. ஏனென்றால் 40 நாள் இரவு பகல் தண்ணீர் குடிக்காமல் உணவருந்தாமல் இருந்து அந்த 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு வருகிற போது அவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், முக்காடு போட்டுக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு முகம் பிரகாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 40 நாள் அந்த மனிதனுடைய முகத்தை தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசமாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. உண்மையாகவே இன்றைக்கு உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய பெற்றோர் எல்லா மனிதர்களிடத்திலும் குறைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. குறை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. அந்த குறைகளுக்கு மத்தியிலே என்னுடைய பெற்றோரிடத்தில் இருக்கிற சிறப்பு தன்மைகள் என்ன, அவர்கள் எப்படி கர்த்தருக்குள் வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் சற்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாகவே எத்தகைய பெற்றோராக இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சவாலாகத்தான் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார். அவர்கள் யாராக இருந்தாலும் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் என்ன செய்கிறது இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் குறைகள் என்ன செய்கிறது வாழ்வில் இருக்கிறது. அதன் மத்தியில், அந்த குறைகளின் மத்தியில், மனித பலவீனங்களுக்கு மத்தியில் எனக்கு அவர்கள் எந்த விதத்தில் சவாலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற ஒரு நாள் தான் இந்த நாள். ஆகையினாலே அப்படி யோசித்து பார்க்கும்போது இந்த யோசுவாவிற்கு அநேக சவால்கள் இருந்தது. ஏனென்றால் மக்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர், அவர்களையும் என்ன செய்ய வேண்டும், சமாளிக்க வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தரும் வைராக்கியம் உள்ள கர்த்தர். என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என்னை தவிர வேறொரு கடவுளை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அதில் வைராக்கியம் உள்ளவர். கர்த்தரையும் சமாதானப்படுத்த வேண்டும், முரட்டாட்டம் உள்ள இந்த மக்களையும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். இப்படிப்பட்ட எத்தனையோ சவால்களிலே வெற்றி பெற்ற ஒரு மனிதன். ஆகையினால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், திகைத்து போய் நிற்கிற யோசுவாவை பார்த்து 5ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வசனம், திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்னொரு வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன். உன் ஆயுசு நாட்கள் முடியும் வரையிலும் ஒருவனும் உனக்கு எதிராக என்ன செய்வதில்லை, வருவதே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த யோசுவாவை விட மிகப்பெரிய வாக்கு தத்தம் நமக்கு கிடைத்திருக்குது. ஆயுசு நாள் வரையும் தான் என்ன செஞ்சிச்சு, யோசுவாவுக்கு ஒரு வாக்கு தத்தம் என்ன செய்தது, கிடைத்தது. நமக்கு உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே என்ன செய்கிறேன், கூட இருக்கிறேன். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்கள். யோசுவாவை காட்டிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் நாம் தான். இந்த உலகம் முடியும் வரையிலும் நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே உங்கள் வாழ்க்கையை முடித்து விட்டு போய்விடலாம். ஆனால் இந்த உலகம் முடியும் வரையிலும் நான் உங்களுடனே கூட என்ன செய்வேன், இருப்பேன். நீங்கள் சரீரத்தில் இருந்தாலும் சரி, சரீர வாழ்வை முடித்துவிட்டு ஆத்துமத்தில் வாழ்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நான் உங்களை விட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன். இப்படி ஒரு மகத்துவமான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வயோதிப காலத்திலும் சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் முன்மாதிரியாக, சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கலாம். எனக்கு இந்த ஊழியம் கிடைப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆனது. 91ஆம் வருஷத்தில் நான் பிடி முடிக்கிறேன். 2001 தான் என்ன செய்கிறோம், முழுமையாக ஒரு குருவானவராக மாறுகிறோம். இதற்கிடையிலே வேர்ல்டு விஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு நிறுவனத்தின் மூலியாக மிக பின்தங்கிய ஒரு கிராமம், விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடி என்கிற ஒரு கிராமம், அதில் நான் ஒரு சிடி ப்ராஜெக்ட்னு சொல்கிற கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த நரிக்குடி என்கிற ஊரில் வாடகை வீடே கிடையாது. அப்படி கிடைச்சாலும் அந்த வீட்டில் கதவும் இருக்காது, ஜன்னலும் என்ன செய்யாது, இருக்காது. குளிக்கிறதுக்கான பாத்ரூமும் இருக்காது, டாய்லெட்டும் என்ன செய்யாது, இருக்காது. இப்படிப்பட்ட ஊரில் தான் சற்றேறக்குறைய 9 ஆண்டுகள் என்ன செய்தேன், வாழ்ந்து கொண்டிருந்தேன். 9 ஆண்டுகள் அந்த இடத்துல வாழும்போது கற்றுக்கொண்ட காரியங்கள், எப்படி
எலியா கேரித் ஆற்றண்டையில் வாழ்ந்து கொண்டிருந்தானோ, எங்கே இருக்கிறான் ஏது இருக்கிறான் என்று தெரியாமல் போன வருஷங்களைப் போல எனக்கும் இருந்தது, ஒரு காலம் இருந்தது. அந்த நாட்களிலே கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், ஒரு சிறிய கிராமத்தில், சாலை மறைக்குளம் என்கிற கிராமத்திலே போதகர்கள் எப்பொழுதும் வரமாட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வார், திருப்புவனத்து போதகர் என்ன செய்வார், திருவிருந்து கொடுக்க வருவார். அதற்கிடையிலே போதகர் முகத்தை 6 மாதம் என்ன செய்ய முடியாது, மக்கள் பார்க்கவே முடியாது. அப்போ பீடி முடிச்சுட்டு இறையில் முடித்து சும்மா தானே இருக்கிறோம், வெள்ளிக்கிழமைகளில் போய் முழுகிரவு ஜெபம் நடத்துவோம் என்று சொல்லி அந்த சாலை மரக்குளத்திற்கு போனோம். அந்த சாலை மரக்குளத்திலே ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், நல்ல செக்க செவேர் என்று ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு தேகம், முழுமையாக நிறைத்த மயிர், அதற்கிடையிலே ஒரு நல்ல மீசை, எப்பொழுதும் போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்களே அப்படி ஒரு முறுக்கு மீசை, வயதான அவருடைய மனைவி, சற்றேறக்குறைய 85 வயதை தாண்டி இருக்கும் 2 பேருக்கும். இவர்கள் இருவரும் தவறாமல் அந்த முழு இரவு ஜெபத்திற்கு வருவார்கள். அதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், 2 பேரும் 85 வயதில் கை கோர்த்து பிடித்துத்தான் வருவார்கள். ஏன்னா ஒருத்தரை விட்டாங்கன்னா 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. அதனால 2 பேரும் கவனமாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி மாதம் சரியாக வந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு நாள் வரவில்லை. சரி, ஏன் வரவில்லை அப்படி கேட்டபோது சொன்னாங்க, காய்ச்சலில் இருக்காங்கன்னாங்க. அப்போ அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த மூலிகை ஜெபம் முடிந்த உடனே வீட்டிற்கு போய் அவரை பார்க்க போனப்போ, என்னையா காய்ச்சல் வந்துருச்சாமே அப்படின்னு கேட்டேன். ஐயா வருத்தப்படாதீங்க, காய்ச்சல் வந்தாலும் எங்கள் பேருக்கு 2 பேருக்கும் சேர்ந்து தான் ஏன் வரும் அப்படின்னாரு. பரவாயில்ல, இந்த வயதிலேயும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாகவே வாழுகிற ஒரு அருமையான இப்படியும் இருக்கிறார்கள். குருத்துவ பணியில் நிறைய பார்க்கலாம். இன்னொரு அம்மா 68 வயசு, அந்த அம்மாவுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கார்ட்டேருந்து நான் டைவர்ஸ் வாங்கிடுறேன், ஏன்னாங்க எங்களை எப்படியாவது பிரித்து விட்ருங்க. இன்னும் 68 வயசில் வந்து இப்படி கேட்குறீங்களேன்னு. அவர் ஒரு ரொம்ப வருஷமாக வந்து மிலிட்ரியிலே இருந்தார். மிலிட்ரியிலே வாழ்ந்ததுனால சற்றேறக்குறைய ஒரு 30 வருஷம் அவர் வந்து அங்கிட்ட அங்கிட்டுமா சுற்றிட்டு தெரிஞ்சதுனால எனக்கு அவர் பாரமாகவே என்ன செய்யலை தெரியலை. ஓய்வு பெற்று வந்ததிலிருந்து வீட்டில் என்னால் அவர் என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. அவருடைய சிந்தனைகளும் செயல்களும் வந்து கட்டுப்பாடற்ற ஒரு சிந்தனையாக என்ன செய்கிறது இருக்கிறது. நம்மளால் அவர் நடத்த முடியாது. அப்புறம் போய் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பேசிட்டு அவங்க 2 பேருக்கும் சில ஆலோசனைகளை சொல்லிட்டு, நீங்கள் ஒரு 2 பேர் ஒருத்தர் நடத்த முடியாதுங்கிறீங்க, கோடிக்கணக்கான மக்களை வச்சு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்துக்கார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகர்களுக்கும் என்ன செய்கிறார், 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கும் தேவையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், சந்தித்து கொண்டு. மத்திய 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்கிறார், நல்லோர் பொல்லோர் எல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி செய்கிறவர்கள் அநீதி செய்கிறவர்கள் எல்லாருடைய காடுகளிலும் மழையை பெய்ய பண்ணி வழிநடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரே, அவற்றில் இருக்கிற பொறுமை கொஞ்சமாவது நமக்கு என்னென்னும் இருக்கணும். ஆகையினாலே கடைசி வரையிலும் நீங்கள் எப்படி வாக்கு கொடுத்தீங்களோ அதன்படி வாழ்வது மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் உட்கார்ந்து தனித்து சிந்தித்து பார்த்தால் நமக்கு அமைந்திருக்கிற கணவன் மனைவி எந்த வயசாக இருந்தாலும் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளை தவிர வேறு யார்ட்டையும் வாழ முடியாது. நம்மளும் அவங்கள தவிர வேறு யார்ட்டையும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இதுதான் உண்மை. நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். உங்கள் கணவரை யோசித்து பார்த்தால் உங்கள் கணவர் உங்களை தவிர வேறு யாரிடத்திலும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உங்கள் மனைவி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களை தவிர வேறு யார்ட்டையும் வாழ முடியாது. அதனால தான் கடவுள் என்ன செய்திருக்கிறார், சிறப்பாக அமைத்திருக்கிறார். அதை பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த விதத்திலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து எப்படி யோசுவாக்கு சொல்கிறாரோ, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன். வாழ்க்கையின் பிரச்சனைகள் எதுவாக, காலங்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் மாறும். முதுமையில் வருகிற எல்லா பிரச்சனைகளாக இருந்தாலும்
திகைக்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் கடைசி வரையிலும் நம்ம என்ன செய்வார்? கரம் பிடித்து வழிநடத்துவார். இரண்டாவது ஒரு பகுதிக்கு வாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். இந்த பகுதி என்னன்னா, இந்த பகுதியை எழுதக்கூடியவர் 100 வயதுக்கே நெருங்கினவர் யோவான். சீடர்களிலே இவருக்கு பெயர் அன்பின் சீடர். ஏன்னா இவருடைய நிருபங்கள் எடுத்தாலும், அவருடைய நற்செய்தி நூலை எடுத்தாலும் அதனுடைய மையம் அன்பு. எதை பார்த்தாலும் என்ன செய்வார்? அன்பின் சீடர். இதில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளே அப்படின்னு அழைப்பார் எல்லாரும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ வயசாயிருச்சு. அப்போ இவருடைய எந்த காரியம் சவாலாக இருந்தது என்றால், இந்த யோவானுடைய அன்பு எபேசு திருச்சபைக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. The divine love of John is a great challenge to the congregation of Ephesus. எபேசு திருச்சபை அதுதான் கடைசி காலத்தில் அவர் பணி செய்தார் என்று சொல்லுகிறார்கள். கடைசி காலங்களில் எபேசு திருச்சபையில் இருந்தார். அவர் சுவிசேஷம் அறிவித்து மிக சிறப்பாக சேவை செய்ததற்காக அவரை கொதிக்கிற எண்ணெயிலே தூக்கி போட்டார்கள். அந்த எண்ணெயிலே, கொதிக்கிற எண்ணெயிலே தூக்கி யோவானை போட்ட போது அவர் சாகவில்லை. அதனால என்ன செஞ்சிட்டாங்க? இவர் எதில் போட்டாலும் சாக மாட்டேங்கிறாரு. ஆகையினாலே பத்மு தீவுக்கு என்ன செய்யலாம்? நாடு கடத்தி விடலாம். அங்கே நாடு கடத்தின பிறகும் அங்கே என்ன செய்தது? அந்த தீவிலே இருக்கும்போது பரலோகம் அவருக்காக திறக்கப்பட்டு விட்டது. பரலோக காட்சிகள் எல்லாம் கிடைத்தது. வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை என்ன செய்தார்? எழுதி வைத்தார். முதுமை காலத்திலும் கூட ஆண்டவர் பரலோகத்தை என்ன செய்தார்? திறந்தார். வான காட்சிகள் எல்லாம் கிடைத்தது. ஆனால் இவரிடத்தில் இருந்தது என்ன? அன்பாயிருங்கள். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார், அன்பாயிருங்கள். அப்போ முதுமையில் இருக்கிற அநேகரிடத்தில் அவருடைய அன்பு நமக்கு இன்றைக்கு சவாலாக இருக்கிறது. அவர்களைப் போல நாம் அன்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். இளமை காலங்களில் இருக்கிற அன்புக்கும் முதுமையிலே வருகிற போது இருக்கிற அன்புக்கும் பெருத்த வித்தியாசம் என்ன செய்கிறது? இருக்கிறது. முதுமை வர வர என்ன செஞ்சிருவாங்கன்னா, எல்லாரையும் நேசிக்கிற அளவுக்கு மனம் என்ன செய்து விடும்? பிரிவடைந்து விடும். பிள்ளைகள் கணவன் என்று சுட்டி கொண்டிருந்த ஒரு சிறிய வட்டத்தில் இருந்து திருச்சபைக்குள் இருக்கிற எல்லாரையும், எல்லா சிறு பிள்ளைகளையும், எல்லா பெரியவர்களையும், எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக என்ன செய்வார்கள்? மாறிவிடுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட the inclusiveness of love, எல்லாரையும் தன்னகத்தை அடக்கி கொள்ளுகிற ஒரு அன்பு இருக்கிறதே, அப்படிப்பட்ட அன்பு முதியவர்களிடத்திலே நீங்கள் பார்க்கலாம். அன்பயஸ்ட் லவ். அதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார், எதை சேர்ந்தவர்கள் என்கிற சிந்தனைகளெல்லாம் முதுமையில் யாருக்குமே என்ன செய்வதில்லை? வருவதில்லை. கடவுள் நம்மை நேசிக்கிறார். ஆகையினாலே நாமும் எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு என்ன செய்து விடுகிறார்? இந்த யோவான் வந்து விடுகிறார். அவருடைய அன்பு அநேகருக்கு என்ன செய்கிறது? ஒரு சவாலாக இருக்கிறது. திருச்சபைக்கே சவாலாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல எடுத்தவுடனே இந்த எபேசு திருச்சபை, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பில் என்ன செய்து விட்டாய்? விட்டு விட்டாய் என்று உன் பேரிலே உனக்கு குறை என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த யோவான் காட்டின அன்பு, நீ ஆதியிலே என்மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பிலே நீ குறைவுபட்டு விட்டாய். ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு செலுத்துகிறாயோ அதுபோலவே நீ மற்றவரிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். அந்த 2 கற்பனைகளுக்கு முடித்தது. முதியவர் அவர் சொல்லுகிற அந்த சொல்லிக் கொடுக்கிற வழிமுறை அன்பு தான். வேறு யாருமே சுவிசேஷர்கள் யாருமே சொல்லாத ஒன்றையும் என்ன செய்கிறார்? அவருடைய சுவிசேஷம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு நான் புதிய கட்டளையை தருகிறேன். யாரும் கொடுக்கல. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே இந்த புதிய கட்டளை. வேற ஒன்றும் கிடையாது. 10 கற்பனை அது இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, குழப்பாதீங்க. புதிய கற்பனை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த புதிய கற்பனை என்னவென்றால், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். இப்போ முதியோருடைய அன்பு நமக்கு சவாலாக இருக்கிறது. இன்றைக்கு இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே எத்தனை பிள்ளைகள் அன்பு செலுத்த முடியாமல் வாழுகிறார்கள். பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை, பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை. சம்பாத்தியத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் அவர்களுக்கு அமையவில்லை. அமைந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்கிற மனநிலை அவர்களுக்கு இல்லை. இது ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலில் இருக்கிற நம்மை பார்த்து யோவான் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால், நான் உங்களுக்கு சவாலாக இருக்கிறேன். யோவான் சொல்கிறார், என்னை போல நீங்களும் என்ன செய்யுங்கள்?
அன்பாயிருங்கள். சிறு பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பூர்ண அன்பில் பயம் இல்லை, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காரியங்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு அநேகர் பரிசுகள் வாங்கினீங்க. உங்களை யாராவது திருமண வாழ்வில் 52 வயது 53 வருஷங்களை தாண்டினவங்க இருக்கீங்களா? இல்லற வாழ்வில் நான் 53, இல்லற வாழ்வில் 53 வருடம். யாரு? சிறப்பு, வாழ்த்துக்கள். என்னுடைய சர்வீஸில் ஒரு 63 வருஷம் பார்த்தவங்கள பார்த்துருக்கேன். மேரிட்டல் லைஃப்பில் 2 பேரும் உயிரோடு இருந்து 63 வருஷம். அதெல்லாம் மிக ஆச்சரியமான ஒரு காரியம். இருவருமே உயிரோடு இருந்து 63 வருடம் வாழ்வது. திருமணமான பின் திருமண வாழ்வில் 63 ஆண்டுகள். மிக ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. அந்த ஆச்சரியமான வாழ்க்கையில் நடந்த காரியம் என்னவென்றால், அவங்களுடைய மகள் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். மருமகள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். சாட்சியபுரத்தில் உள்ள எஸ்சிஎம்எஸ் பள்ளியில். அவருடைய மாமனாரும் மாமியாரும் தான் இத்தனை வருடம் வாழ்ந்தவர்கள். அந்த மாமியார் இறந்த ஒரு வாரத்திற்குள் இவரும் என்ன செய்து விட்டார், இறந்து. அதற்கு மேல் வாழ தாக்கு பிடிக்க அவரால் என்ன செய்யல முடியல. இணைந்தே வாழ்ந்து 1 வாரத்துக்குள் நித்தியத்திற்குள் பிரவேசித்தவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்வில் மிக ஒற்றுமையாக அன்போடு என்ன செய்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த ஒற்றுமையாக ஒத்த கருத்தோடு வாழுகிறவர்களை விட வேற்று கருத்துக்களோடு வாழ்கிறவர்கள் தான் ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. சின்ன சின்ன வேற்றுமைகளோடு வாழ்கிறவங்க ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. ஏன்னா அந்த வேற்றுமையான கருத்துக்கு நம்ம ஒருத்தர் அடிக்கடி வித்தியாசமாக பேசுகிறது வீட்டுக்குள்ளே என்ன செய்யும், ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அவர்களோடு போட்டி போடுவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினாலே சோர்வு அடைஞ்சிடறாங்க. ஒரு போட்டிக்கென்று ஒருவர் இருந்தால் அது ஒரு சந்தோஷமாகத்தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. இல்லற வாழ்வில் அது ஒரு மகிழ்ச்சி தான். அன்புக்குள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. அன்போடு இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன செய்யும், வரும். அவைகளெல்லாம் தாண்டித்தான் நாம் என்ன செய்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். ஆகினாலே இது சிறப்பான வாழ்க்கையாக என்ன செய்திருக்கிறது, அமைந்திருக்கிறது. 3வது பகுதி மத்தேயு 1ஆம் அதிகாரம். அதற்கு நீங்கள் வருவீர்களானால் யோசேப்பு. இந்த யோசேப்பு சற்று மரியாளை விட ஒரு முதிர்ந்த மனிதன், கொஞ்சம் வயதானவர். ஆனால் அவர் சீக்கிரத்திலே மரித்து போனார். தகப்பன் இல்லாத காரணத்தினாலே வீட்டு பொறுப்பை 30 வயது வரையிலும் பார்க்க வேண்டிய கடமை இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்தது, இருந்தது. ஆனால் இப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார்னா, இவரிடத்திலே ஒரு சவால் இருக்கிறது. என்ன சவால்னா, தன்னுடைய பிள்ளை இல்லை, தனக்கு உருவான பிள்ளை இது அல்ல என்று நன்றாக தெரிந்தும் கர்த்தருடைய வார்த்தை வந்ததினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பார்த்துக்கணும், யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல் மிக ஆச்சரியமானது. மிராக்குலஸ் ஒபீடியன்ஸ். எப்படின்னா, மரியாளை ஏற்றுக்கொள் என்றால் ஏற்றுக்கொள்கிறார். பெத்லஹேமிலிருந்து எகிப்திற்கு கூட்டிக் கொண்டு இப்பொழுதே நடுராத்திரியில் கிளம்பி போனால் என்ன செய்கிறார், போகிறார். பத்திரமா பார்த்துக்கிறார். திரும்பி இந்த பிள்ளையை கொலை செய்ய தேடினவன் மரித்து போனான், மீண்டும் நீ என்ன செய், சொந்த ஊருக்கே திரும்பி வா, வர்றார். ஆனால் இப்பொழுது ஏரோதினுடைய மகன் ஆர்க்குலேயு பட்டத்தில் இருக்கிறான், பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று சொல்லி இந்த எருசலேம் பகுதியிலே பெத்லஹேமில் வாழாமல் நாசரேத்திலே போய் என்ன செய்யலாம், குடியிருக்கலாம் என்று சொல்லி மிக பத்திரமாக பிள்ளையை வளர்ப்பதற்கு கர்த்தராலே எச்சரிக்கப்பட்டு, எப்பொழுதெல்லாம் எச்சரிப்பு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் கட்டளை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். அப்போ யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல் மிகப்பெரிய சவால் நமக்கு. The implicit obedience of Joseph is a great challenge to you and me. ஏனென்றால் அப்படி இருக்கும்போது அந்த சவால்களை கீழ்ப்படிதல், இன்றைக்கு அநேக பெற்றோரிடத்தில் அது இருக்கும். ஒரு வயதான தகப்பனாரும் மகனும் கோயிலுக்கு வந்தாங்க. அப்போ எல்லாம் கொஞ்சம் இப்படிலாம் சேர் இருக்காது. பழைய காலத்தில் பின்னால் 2 ரோ மட்டும் இருக்கும், மீதி எல்லாரும் என்ன செய்வாங்க, தரையில் தான்
உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி தரையில் உட்கார்ற காலம் வந்து தகப்பனாரும் மகனும் என்ன செஞ்சாங்க? மகனுக்கே வயசு 50 வயது, தகப்பனாருக்கு வயது 80 வயது. 2 பேரும் தரையில் வந்து உட்கார்றாங்க. முன்னால் பைபிளை தூக்கி வைக்கிறாங்க. மகன் என்ன செய்கிறாருன்னா, அங்கேருந்து நடந்து வந்த களைப்பில் வேர்த்து விறுவிறுக்குது, கர்ச்சிப்பை எடுத்து அப்படியே என்ன செய்கிறார்? முகத்தை துடைச்சிட்டு அந்த துடைச்ச கர்ச்சிப்பை தூக்கி பைபிள் மேலே வைக்கிறார். இந்த தகப்பனார் ஒன்றுமே சொல்லாமல் அந்த கர்ச்சிப்பை எடுத்து கீழே வைக்கிறார். முதல் தடவை. 2வது தடவை என்ன செய்கிறார்? மகன் மீண்டும் என்ன செய்கிறார்? முகத்தை துடைச்சிட்டு பைபிள் மேலே வைக்கிறார். இப்பையும் எதுவும் சொல்லாமல் அந்த தகப்பனார் அமைதியாக அந்த கர்ச்சிப்பை எடுத்து என்ன செய்கிறார்? கீழே வைக்கிறார். 3வது முறை வைக்கும்போது இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இப்படி முகத்தை துடைத்த அழுக்கு கைக்குட்டையை வேதாகமத்தின் மீது என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. ஆனால் அந்த தகப்பன் போதனை செய்யவில்லை. 3 முறை அமைதியாக எடுத்து கீழே வச்சுக்கிட்டே இருந்தார். 3வது முறை மகனுக்கு என்ன செய்து விட்டது? புரிந்து விட்டது. போதனை செய்து மாற்றக்கூடிய நிலையில் இன்றைக்கு யாருமே உலகத்தில் இல்லை. போதனையால் மாற்றக்கூடிய நிலை இந்த உலகத்தில் இருக்குமானால் எப்பொழுதோ இந்த உலகத்தில் பாதி பேர் என்ன செய்திருப்பார்கள்? மாற்றம் அடைந்திருப்பார்கள். இனி வரும் காலங்கள் போதனையால் மாறுகிறதல்ல, சாதனையால் மட்டும்தான் என்ன செய்வார்கள்? மாறுவார். போதனையால் ஒருபோதும் மாறுகிற காலம் இல்லை. ஆகையினாலே முதியோர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வின் வழிமுறைகளை உங்களுக்கு நேராக்கி வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அதை பார்க்கிறவர்கள் தானாகவே என்ன செய்வார்கள்? மாறுவார்கள், தானாகவே புரிந்து கொள்வார்கள். அதனால தான் அந்த யோசேப்பு என்ன செய்தாரோ அதை செய்து கொண்டே இருந்தார். யோசேப்பினிடத்தில் எந்த போதனையுமே கிடையாது. யோசேப்பினிடத்தில் எந்த போதனையும் கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்ய வேண்டும்? இயல்பான ஒரு வாழ்க்கை. அந்த இயல்பான ஒரு சராசரி வாழ்க்கையிலே தான் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கீழ்ப்படிதலோடு அவர் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நாம் இவரை நிச்சயமாக நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. யோசேப்பை மறக்க முடியாது. மரியாளை எவ்வளவு மேன்மையாக பேசுகிறோமோ அதைவிட மேன்மையாக பேச வேண்டிய ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அது யோசேப்பு தான். மிக சிறப்பாக பேசுவேன். அப்படிப்பட்ட சவால் நிறைந்த முதியோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட சிறந்த சவால் நிறைந்த முதியோர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளில் திருச்சபையாக அனைத்து முதியோர்களும் அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல சுகமும் நல்ல பலமும் கொடுத்து, கர்த்தரை மட்டுமே கடைசி வரையிலும் சார்ந்து வாழுகின்ற சிறப்பான வாழ்வையும் கொடுத்து, ஏன்னா மனிதர்களை சார்ந்து வாழ்கிறவர்கள கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ்கிற மிக சிறப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்வையும் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அவருக்கே சகல துதியும் கனமும் மைமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய தூய திருப்பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டாலும் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்களித்தவர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைகளால் நீர் எங்களை பலப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முதியோர்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கனப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய வாழ்வின் மேன்மைகளை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கென்று இந்த நாள் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டு ஆசரிக்கப்படுவதை எண்ணி பார்க்கும்போது கர்த்தர் அவர்கள் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்புக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் இன்னும் அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயது மீண்டும் வால வயது போலாகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அவ்வண்ணமான கிருபைகளையும் கர்த்தர் தருவீராக. அவர்களுக்கு அதிக நேரம் இருப்பதனாலே கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்பவும், ஓடினாலும் நடைந்தாலும் இளைப்படையாமல் இருக்கவும் கர்த்தர் தம்முடைய கிருபையை வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதான இந்த புத்தியுள்ள ஆராதனையை நாங்கள் ஆசரிக்க ஆண்டவர் கிருபை தந்தீர். தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்திலிருந்து கிளம்பி செல்லும் போதும் நாங்கள் அநேக நற்காரியங்களை எங்கள் வாழ்வுக்கு சொந்தமாக எடுத்துச் செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். துதிகன மைமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.
தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய அன்பான மூத்த பெற்றோர்களையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியநேக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்ட நிறைவான விண்ணப்பங்களின் ஆசீர்வாதங்களோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.